friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஒன்லைனர்ல 10th ஸ்டாண்டர்டோட 3rd லெசனான மாநில அரசுங்கிற பாடத்துல ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நிர்வாகம் பார்த்தோம்லையா. ஸோ இன்னைக்கு சட்டமன்றம் பார்க்க போறோம். மாநில சட்டமன்றம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட லெசன்ஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் அப்படின்னு வழிவகை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மாநிலத்துக்கு கண்டிப்பா ஒரு சட்டமன்றம் இருக்கணும். சில மாநிலங்கள்ல ஓரவை சட்டமன்றங்கள் மட்டும் இருக்கும், சில மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றங்கள் மட்டும் இருக்கும். இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஓரவை சட்டமன்றம் தான் இருக்கு. ஈரவை சட்டமன்றங்கள்லாம் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமானது பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஈரவை சட்டமன்றங்கள்லாம் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. நம்ம சவுத்தை பொறுத்த அளவுக்கு 3 ஸ்டேட், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. நாட்டில் பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். மொத்தம் இந்த 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம், அதாவது கீழவை மேலவைன்னு சொல்லி 2 சட்டமன்றங்கள் இருக்கும். இந்த ஈரவையில இந்த கீழவை மேலவை அப்படிங்கிறது என்ன? கீழவைங்கிறது மாநில மக்களோட பிரதிநிதிகளை கொண்டது. மேலவை ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே பிரதிநிதியா இருப்பாங்க. அடுத்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவை உறுப்பினர்கள்ல அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரைக்கும் இருக்கும். அதாவது 234ல 15% அமைச்சர்களா இருப்பாங்க, மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 234 உறுப்பினர்கள் இருக்கணும். இதுதான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை. ஸோ ஆர்டிகிள் 169 என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்றம் ஒரு மாநிலத்தில் உள்ள சட்ட மேலவையை நீக்கிவிடலாம் அல்லது புதிதாக உருவாக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு சட்ட மேலவையை நீக்கிறதுக்கு இல்லை புதுசா உருவாக்குறதுக்கு. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம், ஓரவை சட்டமன்றம். ஓகேவா? சட்ட மேலவை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. ஆர்டிகிள் 169ல சொல்றாங்க. அதாவது மேலவை வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது மாநில சட்டப்பேரவை. ஓகேவா? ஸோ மேலவை வேணுமா வேணாமாங்கிறத முடிவு செய்யறது யாருன்னா சட்டப்பேரவை தான். மாநில சட்டப்பேரவை சட்டமன்றங்கள் தான் என்ன பண்ணுவாங்க, உறுதி செய்வாங்க, முடிவு செய்வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கீழ் சபையான சட்டப்பேரவை பத்தி பார்ப்போம். இதுக்கு இன்னொரு பேர் விதான் சபா அப்படின்னு சொல்றாங்க, தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மாநில அரசாங்கத்தான உண்மையான அதிகார மையம்ங்கிறதே இந்த சட்டப்பேரவை தான். ஓகேவா? ஸோ அங்கதான் இந்த 234 உறுப்பினர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு பார்த்தோம். வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த சட்டப்பேரவையோட மெம்பர்ஸா இருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை எதுல இருந்து இருக்குன்னா குறைந்தபட்சம் 60ல இருந்து அதிகபட்சம் 500 வரைக்கும் இருக்க வேண்டும். இது சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 170. ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை பத்தி எந்த ஆர்டிகிள் சொல்றதுன்னா 170ல சொல்றாங்க. அண்ட் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களோட சட்டப்பேரவையோட பதவி காலம்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். ஏன்னா 5 வருஷம் ஒரு புது ஆட்சி உருவாகும் இல்லையா, அதனால சட்டப்பேரவை 5 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முடியும் முன்னரே கலைக்கப்படலாம், நடுவில் கூட கலைக்கப்படலாம். ஒரு ஆங்கிலோ இந்தியரை ஆளுநர் நியமிப்பாரு. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு அவையில் இடம் ஒதுக்கப்படும். ஸோ இது எல்லாமே சட்டப்பேரவைக்கான அதிகாரங்கள். அடுத்து உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 25 வயசு நிரம்பியவர்களா இருக்கணும். சட்டசபையோட 2 அவைகளின் உறுப்பினராக இருக்க முடியாது. 2 சபை இருந்துச்சு அப்படின்னா அது 2லயுமே உறுப்பினரா இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆர்டிகிள் 356 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. 356 மாநில நெருக்கடி. மாநில நெருக்கடின்னு அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ சட்டசபை எந்த நேரத்துல வேணாலும் கலைக்கப்படலாம். யார் கலைப்பாங்க? ஆளுநர் தான் கலைப்பாரு. 352 தேசிய நெருக்கடி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சட்டசபையோட பதவி காலத்தை ஓராண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். யாரு? பாராளுமன்றம். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்னா இந்த சட்டசபையோட பதவி காலம் 5 வருஷம்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 வருஷமா மாற்றலாம். அது ஒரு ஆண்டு மட்டும்தான் நீட்டிக்க முடியும். அது சொல்றது 352ல சொல்றாங்க. நெருக்கடி நிலை திரும்ப பெறப்பட்ட 6 மாத காலத்திற்குள் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஸோ இப்போ நெருக்கடி நிலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா 6 மந்த்துக்குள்ள புதிய தேர்தலை நடத்தி அதன் மூலமா உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. கீழ்சபை சட்டப்பேரவைங்கிறது டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியில மட்டும்தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்சபை சட்டப்பேரவை எங்க இருக்கு அப்படின்னா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியில மட்டும். இதுவும் ரொம்ப முக்கியம்.
அடுத்து அமைச்சரவை அண்ட் அமைச்சரவை குழுக்களை எப்படி செலக்ட் பண்றாங்க? அமைச்சரவைனா கேபினட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அமைச்சரவையோட உட்கரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கேபினட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியதான் இந்த அமைச்சரவை. இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையம். ஓகேவா? அந்த மினிஸ்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க. அடுத்து அமைச்சரவை குழுக்கள் அப்படின்னா என்னன்னா, நிறைய குழுக்கள் மூலமா அந்த கேபினட் வந்து செயல்படுது. அதுல 2 வகை இருக்கு. ஒன்று பெர்மனண்டான குழுவா இருக்கும், இன்னொன்று வந்து டெம்பரவரியா அமைச்ச குழுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சபாநாயகர். இவர் தான் என்ன பண்ணுவாரு? தலைமை தாங்கி நடத்துவாரு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. சட்டமன்ற தீர்மானத்தின்படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் சபாநாயகர் என்ன பண்ண முடியும்? பதவி நீக்கம் செய்ய முடியும். அதே மாதிரி சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தன்னோட பதவியெல்லாம் இழக்க மாட்டாரு. அவர் சபாநாயகராக தான் இருப்பாரு. ஒரு புதிய சட்டமன்றத்தோட கூட்டத்தொடர் வந்து நடக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே இருந்த அந்த சபாநாயகர் வந்து தன்னோட பதவியை தொடர்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் அவர் வந்து பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சபாநாயகர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவரோட வேலையை யாரு பார்ப்பாங்கன்னா துணை சபாநாயகர் தான் வேலை பார்ப்பாரு. சட்டமன்ற மேலவை, சட்ட மேலவைன்னு சொல்றோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து விதான் பரிஷத். இது வந்து மாநில சட்டமன்றத்தோட ஒரு அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள்னு 6 மாநிலங்கள் பார்த்தோன்னே அதுல மட்டும்தான் இந்த சட்ட மேலவை இருக்கு. ஈரவை சட்டமன்றத்துல மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் மெம்பர்ஸா இருப்பாங்க. சட்ட மேலவையில செயலாற்றுவார்கள். ஏற்கனவே பார்த்தோம், 2 அவையிலையுமே உறுப்பினர்களா இருக்க முடியும். இங்க தனி உறுப்பினர்கள் இருப்பாங்க, சட்டப்பேரவையில தனி உறுப்பினர்கள் இருப்பாங்க. அண்ட் இந்த சட்ட மேலவைங்கிறது நிரந்தர அவையா இருக்கும், கலைக்கலாம் முடியாது. நம்ம சட்டமன்ற பேரவை பார்த்தோம் இல்லையா, அது என்ன ஆகுது? நடுவில் கலைச்சிடலாம். ஆட்சி முடிஞ்சிச்சுன்னா அந்த பேரவையை கலைச்சிட்டு புதுசா ஒன்று கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இங்க அப்படி கிடையாது, நிரந்தரமான அவை. அண்ட் இதோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அதுக்கு வந்து 5 ஆண்டுகள் தான் பார்த்தோம். இங்க 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் 3 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. அண்ட் 30 வயது நிரம்பியவர்கள் தான் இங்கே உறுப்பினர்களா இருக்க முடியும். அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1986ல இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலமா நம்ம தமிழ்நாட்டில் மேலவையை நீக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஓகேவா? அப்ப எந்த வருடம் கொண்டு வரப்பட்ட மசோதா மூலமா நீக்கிருக்காங்கன்னா 1986ல. அண்ட் இந்த சட்டம் 1986 நவம்பர் 1 நாள் அன்று நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுல இருந்து மேலவையை நீக்கிட்டாங்க. இவங்களுக்கான தேர்தல் எப்படி நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பங்கு உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி 12 உறுப்பினர் வந்து பட்டதாரி ஆசிரியர்களா இருக்கணும். 3 பங்கு உறுப்பினர்கள் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்புறம் 6 பங்கு உறுப்பினர்கள் வந்து கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் வந்து நேரடியா நியமனம் செய்கிறார். இதுலதான் வந்து இந்த சட்ட மேலவைக்கான உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து தலைவர். சட்ட மேலவையோட கூட்டத்தை நடத்துபவர் தான் வந்து மேலவை தலைவர் அப்படின்னு சொல்றோம். இந்த மேலவை உறுப்பினர்களுக்கிடையே தான் வந்து என்ன பண்ணுவாங்க? தலைவர், துணைத் தலைவர் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க மேல பார்த்தோம் இல்லையா, பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி அமைப்புகள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அப்புறம் ஆளுநர் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்ததான் மேலவை உறுப்பினர்கள். அவங்கல இருந்து தான் தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ மேலவை தலைவர் வந்து இல்லை அப்படின்னா அவரோட வேலையை துணைத் தலைவர் வந்து நடத்துவார். சரி, இது எப்படி உருவாக்குறது நீக்கிறது? அதுக்கான சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 169ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 169ல சட்ட மேலவை உருவாக்குறது, அதை நீக்கம் பற்றிய தகவல்கள் வந்து இருக்குது. 3 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்க அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவை உருவாக்கவும் அல்லது நீக்கவும் முடியும். ஓகேவா? நாடாளுமன்றத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இவங்களை மேலவையை உருவாக்குறதுக்கும் நீக்கிறதுக்கும். 3 பங்கு உறுப்பினர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வரணும். தீர்மானம் கொண்டு வந்தால் மேலவையை உருவாக்கிக்கலாம், நீக்கிக்கலாம்.
அடுத்து சட்டமன்றத்தோட செயல்பாடுகள். சட்டமன்றத்துக்கான அதிகாரங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் சட்டமன்ற அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா மானிய பட்டியல் உள்ள, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 3 பட்டியல் பார்த்தோம். மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், பொது பட்டியல்னு. இப்போ மாநில பட்டியல்ல என்னென்ன துறைகள் இருக்குதோ அதன் மீது எல்லாத்துலயுமே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற சில துறைகளுக்கு, பொதுப்பட்டியலுங்கிறப்போ மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனா ஃபைனல் மத்திய அரசோட முடிவு தான். ஓகேவா? அப்ப சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும் போது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும். ஃபைனலா நடுவண் அரசு தான் கொண்டு வர சட்டம் தான் அக்செப்ட் பண்ணப்படும் பொதுப்பட்டியல்ல அப்படின்னு சொல்றாங்க. மத்திய நாடாளுமன்ற நடைமுறையை போன்ற மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேறுகிறது. எப்படி பார்லிமெண்ட்ல நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் மசோதா சட்டமா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிதி அதிகாரங்கள். சட்டமன்றத்திற்கான நிதி அதிகாரங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா மாநிலத்தோட நிதி நிலையை கட்டுப்படுத்துறது சட்டமன்றம் தான். அப்புறம் கீழவைக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கு. எதுல? பண நடவடிக்கையில. ஸோ கீழவையானது மேலவையை விட பண நடவடிக்கையில அதிக அதிகாரம் பெற்றது. அப்புறம் பண மசோதாவை எங்க மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும்னா கீழவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். கீழவையோட அனுமதியின்றி புதிய வரிகளை எல்லாம் விதிக்க முடியாது. ஸோ அப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா கீழவை தான். நிர்வாகத்துறையின் மீது என்னென்ன கட்டுப்பாடுகள் சட்டமன்றம் விதிக்கலாம் அப்படின்னா அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பாக இருக்கு. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதில் அளிக்க வேண்டும். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். ஓகேவா? ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க சட்டமன்றத்தில் அப்படின்னா அமைச்சர்களோட பதவியேவே எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சட்டமன்றத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில், அதாவது கீழவை மேலவை அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ஹைகோர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.